இன்னைக்கு நம்ம என்ன சம் பார்க்க போகிறோன்னா எக்ஸசைஸ் 12 பேஜ் நம்பர் 11.73 இருக்க சம் தான் பார்க்க போகிறோம். கொஷின் பாருங்கள், விஜய் லிமிட்டெடுன்ற கம்பெனி முடிவுக்கு வரப்போதான். அதுக்கான லயபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. செக்யூர்டு கிரெடிட்டர்ஸ் 30,000, செக்யூரிட்டிஸ் ரியலைஸ்டு 35,000, ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டர்ஸ் 700, அன்செக்யூர்ட் கிரெடிட்டர்ஸ் 40,500. இதை நம்ம எடுத்துக்க மாட்டோம். நெக்ஸ்ட்டு லிக்விடேட்டர்ஸோட எக்ஸ்பென்சஸ் 352 rupees. ரென்யூமரேஷனை 4% அமௌண்ட் ரியலைஸ்டுக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க. அது கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா செக்யூரிட்டிஸ் வித் கிரெடிட்டர்ஸையும் இன்க்ளூட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாச்சும் இந்த 35,000 இருக்குல்ல, இதையும் அமௌண்ட் அதாச்சும் அசட் ரியலைஸ்டு இருக்குல்ல, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இந்த பர்சன்டேஜில் கொடுக்கணும் நம்ம 4%. நெக்ஸ்ட்டு 2% அன்செக்யூர்டு கிரெடிட்டர்ஸ்க்காம். அப்போ 2% ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டர்ஸ்க்குமே நம்ம கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு அசட் ரியலைஸ்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 36,000. நம்மளை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, லிக்விடேட்டர்ஸோட ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. லிக்விடேட்டர்ஸோட ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்டு எப்பயுமே டபுள் சைடு, ஒன்று ரெசிப்ட் சைடு, இன்னொன்று பேமெண்ட் சைடு. ஃபஸ்ட்டு நம்ம ரெசிப்ட் சைடு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன வரும், டு சர்ப்ளஸ் ஃப்ரம் செக்யூர்டு கிரெடிட்டர்ஸ். செக்யூரிட்டிஸ் ரியலைஸ்டு 35,000 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு செக்யூர்டு கிரெடிட்டர்ஸ் கிட்ட 30,000 இருக்கான். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிக்கணும். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 5,000, அதை இங்கே போட்டுக்கோங்க அவுட்டர் காலமில். நெக்ஸ்ட்டு என்ன வரும், டு அசட் ரியலைஸ்டு. அசட் ரியலைஸ்டோட வேல்யூ 36,000. அவ்வளோதான் ரெசிப்ட் சைடில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. எல்லாமே நம்ம என்டர் பண்ணிட்டோம். இப்போ பேமெண்ட் சைட் போகலாம். பேமெண்ட் சைடில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதுவோம், பை லீகல் சார்ஜஸ் கொடுக்கல, ஸோ ஐஃபன். நெக்ஸ்ட் பை லிக்விடேட்டர்ஸ் ரென்யூமரேஷன், அது கீழே ஆன் அசட் ரியலைஸ்ட். நெக்ஸ்ட்டு ஆன் ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டர்ஸ், ஆன் அன்செக்யூர்டு கிரெடிட்டர்ஸ். ஆன் அசட் ரியலைஸ்டு இருக்குல்ல, இதோட பர்சன்டேஜை எந்த அமௌண்ட்டோட கேல்குலேட் பண்ண சொன்னாங்க, அசட் ரியலைஸ்டு ப்ளஸ் அதுக்கப்புறம் செக்யூரிட்டிஸ் கிரெடிட்டர்ஸ் கிட்ட இருக்க செக்யூரிட்டிஸ், அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. அசட் ரியலைஸ்டு எவ்வளோ, 36,000. அதோட நம்ம எதை இன்க்ளூட் பண்ண சொன்னாங்க, கிரெடிட்டர்ஸ் கிட்ட இருக்க செக்யூரிட்டிஸோட அமௌண்ட்டை ஆட் பண்ண சொன்னாங்க. 35,000. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 71,000 கிடைக்கும். இப்போ இதை வச்சு தான் நம்ம பர்சன்டேஜ் கேல்குலேட் பண்ண போகிறோம். 71,000 இன்ட்டு அசட் ரியலைஸ்டுக்கு பர்சன்டேஜ் 4 கொடுத்துருந்தாங்க. ஸோ 4/100. இதை நம்ம கேல்குலேட் பண்ணோன்னா 2,840 rupees கிடைக்கும். ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டர்ஸ்க்கு 700 கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. அதோட பர்சன்டேஜ் அன்செக்யூர்டு கிரெடிட்டர்ஸோட பர்சன்டேஜ் தான் ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டர்ஸ்க்குமான பர்சன்டேஜும். ஸோ 2% 2/100. இதை நம்ம கேல்குலேட் பண்ணோன்னா 14 rupees கிடைக்கும். அன்செக்யூர்டு கிரெடிட்டர்ஸ் நம்ம கடைசியாக தான் கண்டுபிடிப்போம். ஸோ ஜஸ்ட் 6 மார்க் போட்டு விட்டுருங்க. நெக்ஸ்ட் என்ன நம்மளுக்கு தெரியும், பை லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ். லிக்விடேட்டர்ஸ் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே ஒன்று தான். லிக்விடேட்டர்ஸ் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்களே, அது லிக்விடேஷன் ப்ராசஸ்க்காக லிக்விடேட்டர்ஸ் பண்ணக்கூடிய செலவுகளை தான் அவங்க கொஷினில் லிக்விடேட்டர்ஸ் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்க. அதனால ரெண்டுமே ஒன்று தான். லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ, 352 rupees. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்களா, பை ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டர்ஸ். அதோட அமௌண்ட் 700. நெக்ஸ்ட்டு அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. நம்ம பை அன்செக்யூர்டு கிரெடிட்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம ஒர்க்கிங் நோட்ஸ் போட்டுக்கலாம். நம்மளுக்கு தெரிஞ்ச அமௌண்ட் பேமெண்ட் சைடில் இதெல்லாம் தான் இருக்குது. ஸோ இதை ஆட் பண்ணி ரெசிப்ட் சைடோட மைனஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பேமெண்ட் சைடு நம்மளுக்கு தெரிஞ்ச அமௌண்ட்லாம் ஆட் பண்ணோன்னா 3,906 rupees கிடைக்கும். மைனஸ் ரெசிப்ட் சைடில் 2 அமௌண்ட் இருந்துச்சு, அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு 41,000 கிடைக்கும். இப்போ 41,000 இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோன்னா 37,094 rupees கிடைக்குமா. இதை தான் நம்ம அன்செக்யூர்டு கிரெடிட்டர்ஸ்க்கான பர்சன்டேஜில் பிரித்து கொடுக்க போகிறோம். இந்த அமௌண்ட்டை தான் 37,094 rupees இன்ட்டு அன்செக்யூர்டு கிரெடிட்டர்ஸ்க்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருந்தாங்க, 2% கொடுத்துருந்தாங்களா. ஸோ 2/102. எப்பயுமே இங்கே மறந்துடாதீங்க, 100+% ஆட் பண்ணி தான் கீழே போடணும், இல்லைனா நம்மளுக்கு ஆன்சர் தப்பாக வந்துடும், மொத்த சமம் தப்பாயிடும்.
இப்படி நம்ம இதை கேல்குலேட் பண்ணோம்னா 727 rupees 0.3 அப்படின்ட்டு வருது. இது வந்து 5 விட கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம இதை விட்டுட்டு 727 rupeesனே போட்டுக்கலாம். இங்கே எடுத்துகிட்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 727. இப்போ இது மூணுத்தையும் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 3581 rupees கிடைக்கும். இப்போது பேமெண்ட் சைட் நம்மளுக்கு இது எல்லாம் தெரியும். இது எல்லாத்தையும் திருப்பி ஆட் பண்ணி ரெசிப்டோட மைனஸ் பண்ணோன்னா இந்த அன்செக்யூர்டு கிரெடிட்டரோட வேல்யூ கிடச்சிடும். ஸோ ஆட் பண்ணிக்கலாமா? ஆட் பண்ணால் எனக்கு வந்து எவ்வளோ கிடைக்குதுன்னா பேமெண்ட் சைடு 4633 rupees கிடைக்குது. அதோட ரெசிப்ட் சைடை மைனஸ் பண்ணிக்கணும். 41,000 மைனஸ் பண்ணிக்கிட்டா 36,367 rupees கிடைக்குது. இதை எடுத்துகிட்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். எவ்வளோ கிடச்சிச்சு? 36,367 rupees கிடச்சிச்சு. இதை பாக்ஸ் போட்டு காமிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து 41,000 கிடைக்கும். அதே மாதிரி இப்போ ரெசிப்ட் சைடு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரெசிப்ட் சைடு இந்த 2 அமௌண்ட் தான் இருக்குது. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 41,000. அவ்வளோதான், 2 சைடும் டேலி ஆயிடுச்சு. அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.